உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குறிப்பாக தொப்புள் கொடி உறவுகளான நமது நாம் தமிழர் கட்சி உறவுகள் தொடர்ந்தும் இத்தனை வருடங்களாகவும் இந்த நிகழ்வை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆண்டுகள் 17 ஆன பிறகும் கூட இன்று வரைக்கும் நமக்கான நீதி என்பது உலகத்தின் கதவுகளில் இருந்து கிடைக்கவில்லை. தாயகத்தில் இருந்து எப்போதும் கிடைப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் இன்று வரைக்கும் நாம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஒரு நிகழ்வு இறந்தவர்களை நினைவு கூறுறது அப்படி என்பது இத்தனை பேரிழப்புகளுக்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலாக நம் தமிழ் சொந்தங்களை இழந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 60,000க்கு மேலாக நாம் மாவீர பெருந்தகைகளை இழந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நினைவு கூறல் ஒன்று மட்டும் இதற்கான வேலை திட்டமா, இதற்கான தீர்வான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதற்காக பயணப்பட வேண்டிய தூரங்கள் பல இருக்கிறது. தமிழகத்தில் சில ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ் தேசிய தளத்தில் ஒரு சில பின்னடைவுகளும் நிகழ்ந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுல தமிழ் தேசியம் சார்ந்து பயணிப்பவர்களுக்கு ஒரு மன வலியை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதா அல்லது திரைத்துறை அரசியல் மீது ஆர்வம் நிறைந்து கொண்டே போகிறதா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் ஒரு ஈழத்தமிழ்ச்சியாக எனக்குள்ளேயும் இருக்கிறது. சிந்திக்கலாம், செயலாற்றலாம். வரும் காலங்கள்ல தமிழர்கள் தம் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று யாராவது யோசித்தால் அதற்காக பயணப்படலாம். அதற்கானவர்களோடு நன்றி, வணக்கம்.